மாமதுர அன்ன கொடி மாமதினி அன்ன ரெடி மருத மெச்சும் அன்ன கொடி மாமதினி நல்ல குத்து அடி. எங்க தம்பி ரொம்ப சீக்கிரமா ஸ்கூல் முடிஞ்சு போற? இங்க பக்கத்தூர்ல சிஎஸ்கே கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது, அங்கதான் போறோம். எங்க காலேஜ் பசங்க டீம் விளையாட போகுது, அதை பார்க்க போறோம். ஏய், எங்க ஊர்லயும் ஒரு டீம் இருக்கு, அதுக்கு பேரு எஸ்சிசி. பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல? என்ன சவுண்ட் கிரிக்கெட் கிளப்பா? இல்ல, ஸ்ரீனியோட காமெடி கிளப். அது யாரு சீனி? அவன் எப்பவுமே கிரிக்கெட் பித்து, எங்க டீமோட சொத்து. அவன் தான் எங்க கெத்து. நீ வாய பொத்து. அவரு வந்தாதான் ஆட்டமே கலக்கட்டும். என்னது, இவர்தான் இந்த டிராமாவோட ஹீரோ மாதிரியா? மாதிரி இல்ல, அவர் ஹீரோவே தான். ஏய், இந்த மெச்சிகன்ல நோவை, ஃபார்மிங்டன், கேண்டன், சவுத்லியான்ல எல்லாம் இந்த கெத்து ஸ்ரீனி சொல்றதாண்டா சட்டம். என்ன மாப்பிள பாலையா மாதிரி ட்ரை பண்ற போல இருக்கு, அதுல ட்ராய விட்டுட்டியாடா? சரி சார், இவர் ஒரு டீம், இன்னொரு டீம் யாரு? அதுக்கு கேப்டன் யாரு? என்றா சொல்ற? அவர் கேப்டன் மட்டும் இல்ல, அவர் இன்னொரு ஹீரோ தாங்கன்னு. இத்தனை ஹீரோ இருந்தா அப்ப எங்களுக்கு என்ன ரோலு? ஆமா, நீ நல்லா கேளு. ரோலு கேளு, என்ன ரைமிங் டயலாகா இருக்கு? இந்த அண்ணன், தம்பி, ஹீரோட ஃப்ரெண்டு, மாப்பிள்ள, இந்த ரோல்லாம் ஓகேவா? நான் நடிச்சா நேரா ஹீரோ ரோல் தான். அப்புறம் பாரு எப்படி டிராமா போகுதுன்னு. ஜனா, இந்த டிராமா கொஞ்சம் கிரிக்கெட் கான்செப்ட், அதோட கொஞ்சம் டூயட்டும் இருக்கும். டூயட் வேணும்னா ஹீரோயின் வேணுமே. ஹீரோயின் எல்லாம் தர முடியாது, கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. நான் ஹீரோயின் இல்லாமே நடிக்க மாட்டேன். ஒன்னெல்லாம் ஹீரோவா போட்டதுக்கு நானே சோலோ ஹீரோவா நடிச்சிருக்கலாம். மைதிலியே என்னை நீ காதலியே, மைதிலியே என்னை நீ காதலியே. போன தடவையே டைரக்டர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, டைட்டானிக் ரோஸ் மாதிரி ஹீரோயின் தரேன் நானு. உனக்கு ஒரு சொட்டு டானிக் டோஸ் கூட கிடையாது. நாங்க என்ன டிராமா ஒர்க் பண்றதா இல்ல உனக்கு மாமா ஒர்க் பண்றதா? மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக. கடைசியில உங்களை எப்படி ஆந்திரால இருந்து கேட்டாங்க? அதுவே ஒரு பெரிய கதை, அது சொல்றதுக்கு தனியா ஒரு லவ் ஸ்டோரி டிராமா போடுவோம். கீதா கோவிந்தம் மாதிரி குந்தவை கோவிந்தம் ஒரு லவ் டிராமா போடலாமா? பேசாம போயிடியா, உன் மேல கொல வெறியில இருக்கேன். கூல் செல்லாம், கூல் பேபி, நீ ஒரு லவ் பேர்டு, நாட் ஆங்கிரி பேர்டு. இவங்க மாடர்ன் கிரிக்கெட் கப்பல், கோலி அனுஷ்கா மாதிரி. டேய் இங்க வா, இது உனக்கே ஓவரா தெரியல, அவனை பார்த்து ஏன்டா அப்படி சொன்ன? அண்ணே, ஒரு விளம்பரம். லப்பர் பந்து படத்துல 2 ஹீரோ எல்லாம் வருவாங்க. ஏய், அப்ப இன்னொரு ஹீரோவையும் கூப்பிடுங்க. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல, அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும்
ஓஹோ, அப்போ இந்த ராஜாவுக்கு ராணி யாரு? அட என் வாணி ராணி வனிதா, சீக்கிரம் வாணி. வருவாங்க, ஆனா மேக்கப் போடாம வரமாட்டாங்க. நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மேக்கப் கிட் வாங்குறதுக்கே பாதி போகுது ஒரு ஆனர். இது யூனிவர்சல் ப்ராப்ளம். எல்லார் வீட்லயும் இப்படிதான். சீக்கிரம் நம்ம ஹீரோயினை வர சொல்லுங்கப்பா, நான் கொஞ்சம் டூயட் போடணும்ல. பேசாம இந்த டிராமாக்கு அலப்பற டூயட்னு பேர் வச்சிருந்திருக்கலாம். என்ன அன்பு, ஹீரோயின் ஓகேவா? நானும் ஹீரோயின் சொன்ன உடனே புதுசுன்னு நினைச்சு ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன். வேற ஹீரோயின் வேணுமா ராஜா? காயது லோகர் ஓகேவா? காஞ்ச லோகரோ காயாத லோகரோ சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா, தாங்க முடியல. டிராமா முடிஞ்சு வீட்டுக்கு தானே வரணும், உனக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்ததே பெருசு. எனக்கென பிறந்தவர கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குறுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசமாம இவன் தான் பாட்டு படிச்சா. என்ன அன்பு, கல்யாணத்துக்கு வந்துட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவ போல. யோ, அதை நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண பொண்ணியா, அதையே நான் திரும்ப கரெக்ட் பண்றதுக்கு நான் என்ன லூசா? நான் இங்க இருக்கேன், ஆ, நான் இங்க இருக்கேன், இடிச்சிடாம பாத்துன்னு சொல்ல வந்தேன். ஆஹா. என்ன ரெண்டு பேரும் ஆங்குன்னு நாங்க ஆங்கிரி ஆயிடுவோம். ஏங்க நீங்க என்ன ஆடா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, என் மனசை இப்படி மேறீங்களே, அதனால கேட்டேன். நீங்க என்ன தலையா? ஏன் கேக்குறீங்க? இல்ல இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்களே. மொத்தத்துல நாங்க காஞ்சு போய் கிடக்குறோம். ஏன் காதுல புகையா போகுதோ? நிறுத்துங்க. கேப்டன் யாருன்னு செலக்ட் பண்ணுவோம். கேப்டன்னா நம்ம விஜயகாந்த் தானே. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். யோ, நீ வந்ததே லேட்டு, உனக்கு இன்னைக்கு பேட்டிங் கிடையாது, போயா. அப்ப கேப்டன் யாருன்னு? வேற யாரு, நம்ம கெத்து சீனியும் அன்பு ராஜாவும் தான். நான் வாய்ஸ் கேப்டன். வாய்ஸ் கேப்டனா? இது புதுசா இருக்கே. டைரக்டர் எழுதும்போது ஒரு ஓவை எக்ஸ்ட்ரா போட்டுப்பார் போல, வாய்ஸா மாறிடுச்சு. எனக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு. பாட்டு பாடவா? ஐயோ, பாட்டா? ஆடியன்ஸ் பாவம். கேப்டன்ஸ் வாங்க, டாஸ் போட்டுருவோம். பூவா தலையா, இல்ல தலையா தளபதியா? நமக்கு தலையும் வேண்டாம், தளபதியும் வேண்டாம். நம்ம கிரவுண்ட் ரூலு கல்லு எடுங்கப்பா. ஏய், சரிங்கடா, டீம பிரிக்கலாமா? எனக்கு வினோத், ரஞ்சித், ஜனா, மணி, மஞ்சு, அப்புறம் என் பேர் மேப்பன் சார். நான் மட்டும்தான் பாக்கி, பேசாம என்னை உங்க டீம்ல எடுத்துட வேண்டியதானே? அப்ப வினோத் நீ எடுத்துக்க ராஜா. நான் ராஜா டீம்ல தான் ஆடுவேன். தம்பி, நீ என் டீமுக்கு ஆடுவ, ஆனா நீ ஆப்போசிட் டீம் ஜெயிக்கிற மாதிரி தானே ஆடுவ. டேய், அவரு தலை தோனி, இவரு சார் ஜடேஜா, ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் ஆடுவீங்களாப்பா? நான் இந்த டீமு. நீங்க ரெண்டு சைடும் பேட்டிங், ஆனா இந்த மேட்ச் முழுசும் நீங்க தான் நீதி தவறாத மெய்யான பேர். ஏன்னா நீங்க மெய்யப்பன், த ட்ரூத். என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம்
நேர்மை கருமை ஏர்மை. பருத்தி மூட்டை கோடவுன்லே இருந்திருக்கலாம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து என் மாப்ப மொத போல ஆட மாட்டான். சாமிக்கு தான் எப்பவும் விட்டுடுவான். ஆட முடியாதவனுக்கு இது ஒரு காரணமா? ராஜா இப்ப பால் போடு. Anata pataye apate keke na apatia apate keke tu apati to apate good 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 apatie. இது ஒரு அகலப்பந்து. அண்ணே, நீங்க தமிழ் வாதியார்னு ப்ரூவ் பண்றீங்க. எப்படி சொல்ற? இல்ல, வைபால அகலப்பந்துன்னு சொன்னீங்கல்ல, அதான். இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. அப்படியானே? ஒரு சந்தேகம். கேளு கேளு, நல்லா கேளு. அப்போ ஓவருக்கு என்னன்னே சொல்லுவீங்க? மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. இப்போ பாட்ட போடுங்கடா. என் மாப்பிள்ள ஆட போறான். நீ ஆடாம நிதானமா இரு. பொட்டு வச்ச தங்க கோடம் பாட்ட ஸ்டாப் பண்ணுங்கப்பா. என் பொண்டாட்டி வந்துடும். அப்புறம் நான் ஆட முடியாது. அது என்ன கண்ணா, உனக்கு மட்டும் 2 தடவை பாட்டு போடுறாங்க? சிஸ்டமே சரியில்லைங்க. கஷ்டப்படாத ராஜா, ஏனா நான் ஹீரோ. ஹீரோவா ஜீரோவா என்ன கொஞ்ச நேரத்துல இப்ப தெரிஞ்சிருக்கண்ணா. என் வீட்டுக்காரு இங்கதான் இருக்கிறாரா? ஐயோ, ஆத்தா தங்கச்சி கத்து இங்கதாமா இருக்கான். நான் வர வேண்டாம் தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அப்படியே பண்ணிருக்கலாம். ஆனா வினோத் தானே வாட்ஸ்அப்ல போல் போட்டுட்டாரே. கூடவே இருக்கீங்களே, நீங்க சொல்லக்கூடாதா? தங்கச்சி கத்து சூப்பர்மா. அவரு நல்ல ஆடுவாரு. எதுக்கு சினிமா பாட்டுக்கு ஆடுவாரா? அவருக்கு பேட்டிங் ஆட தெரியுமா? நான் பேட்டிங்கும் பண்ணுவேன், டேட்டிங்கும் பண்ணுவேன். அது சரி மாமனாரே, பேட்டிங்லாம் இருக்கட்டும், டேட்டிங் யாரு கூட? வேற யாரு கூட? என்னோட வீட்டு ஹீரோயின் கூட தான். அந்த பயம் இருக்கட்டும், இல்லாட்டி கட்டிங் தான் உனக்கு. வாழை ஒட்டு நறுக்கிடுவேன். பேட்டிங்கு டேட்டிங்கு கட்டிங்கு எல்லாம் போதும். நாங்க இப்ப பவுலிங்கு பண்ணணும். அவரை கூட்டிட்டு கிளம்புங்கோ. இங்கரியா, இனிமே இந்த கிரவுண்ட் பக்கம் வந்த அவ்வளவுதான், சாமி ஆடிடுவேன். நீ சாமி ஆனா நான் தான் பூசாரி. வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். என்ன டூட்டா? டேய், நீ மட்டும் பேட்டிங் பண்ணிட்டு டேட்டிங் போற, நாங்கெல்லாம் என்னடா பண்றது? பல்லுள்ள நீங்க எல்லாம் பக்கோடா திங்கிறீங்க. நானும் ஹீரோயினுக்கு வீட்டுல ஒரு அப்ளிகேஷன் போட்டு இருக்கலாமோ, மிஸ் பண்ணிட்டனே. எசோத என் மேல கோவமா டார்லிங்? இருக்காதா பின்ன? இந்த காலி பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடாதேன்னு சொன்னா கேக்குறியா? நாங்க காளி பசங்க டீமு, உங்க வீட்டுக்காரர் என்ன கோழி பசங்க டீமா?
இனி அவர் ஆட வர வேணாம். சாமி கிட்ட சத்தியம் பண்ணு, இனிமே விளையாட மாட்டேன்னு. நம்ம சிலம்பு சாமி கிட்ட தானே பண்ணிடலாம். ஐயோ, அவரு பாவம், அவரையே இழுக்கிற. அப்ப வினோத் மேல பண்ணவா? யோ, நான் புள்ள குட்டிக்காரையா? நம்ம கொலசாமி கிட்ட மட்டும் போதும். நான் இன்னைக்கு குலுக்கல, அதனால சாமி சத்தியம் ஏத்துக்காது. நாமா சேனே, நீ என்னைக்கு குளிச்சிருக்க இன்னைக்கு குளிக்கிறதுக்கு? சரி யசோதா டார்லிங், சரி சத்தியம் பண்றேன். அதுக்கு என் கூட டூயட் ஆடணும், ஓகேவா? சரி சரி, வா ஆடி தொலைப்போம். வாமா வாமா கம்மன் சிங்கு, குயின தேடி வந்தான் கிங்கு. டைலா டைலா பிபி டும்மு, மாலை மாத்தி போடு ரிங்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில அரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ, நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. துர்கா, நீ அந்த அம்பு பயல மறந்துடு. அவன் அம்பு இல்லம்மா, அன்பு. நீ இந்த வயசுல ஆடலாம், ஏன் நான் இந்த வயசுல ஆடக்கூடாதா யசோத? கிளிக்கு ரெக்க முளைச்சிச்சு யசோதா, ரெக்க முளைச்சிச்சு. இங்க பாரு யசோத, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். மறுபடியுமா? நீங்க தான் ஏற்கனவே ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல. அது ரியலுக்கு, இது ரீலுக்கு. துர்கா, நல்லா கேட்டுக்க. நான் ஏற்கனவே ஒரு கிரிக்கெட் பைத்தியத்தை கட்டிக்கிட்டு ஒரு வீக்கெண்ட் கூட ஷாப்பிங் போக முடியல. எனக்கும் தான் ஷாப்பிங் பைத்தியத்தை வச்சுக்கிட்டு வீக்கெண்டு கிரிக்கெட் விளையாட முடியல. ஐயோ, இந்த 2 பைத்தியத்தோட இருக்கிறதுக்கு அந்த 3வது பைத்தியத்துக்குடைய குப்பை கொட்டிடலாம். துர்கா, அன்பு வரமாட்டான், நீ உள்ள போ. அசோத, நான் சொல்லல, இந்த பாரு என் அன்பு வந்துட்டான். அன்புனா அன்பு தான். அன்பு அன்பு நெஞ்சில அம்பா அழிச்சிரியம்மா. அதுக்கு முன்னாடி ஏதோ பைத்தியம்னு காதல கேட்டுச்சு தெரியுமா? அன்பா வம்பான்னு வீட்டுக்கு வா, அப்புறம் தெரியும். தாயே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இந்த சிறுபிள்ளை செய்த தவறை பொறுத்தருள்வாயாக. சரி சரி, நீ மேட்சுக்கு போ. எங்க அம்மா அது ஆளை முன்னாடியே அனுப்பிடுச்சு. மாப்பிள, நாங்களும் வரையா? ஐயோ, முடியவே முடியாது. ஏன்னா இது எங்க கப்பல் ஜோடிப்பா. மேட்சுக்கு சொன்னையா? சில்லாஞ்சிருக்கியே, என் சில்லாஞ்சிருக்கியே, சில்லாஞ்சிருக்கியே, என்ன கொல்லுற கரக்கியே. அப்புறம் என்ன, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மந்திரத்தை சொல்லிடலாமா? அண்ணே, ஒரு டவுட்டு, நீங்க அம்பையர் தானே? எங்களுக்கு தான் மந்திரம் சொல்லி 12 வருஷம் ஆச்சே. சரி, அப்ப கட்டாவது சொல்லிடலாமா? ஐயா அம்பையர் அவர்களே, இது உங்களுக்கு நியாயமா? எங்களை மாதிரி ஒரு யங் லவ் ஜோடியை போய் நீங்க கட் பண்ணலாமா? ராஜா, ஜோடியோ ஜாடியோ, மொத்தத்துல நீ ஒரு கேடி. என்னோட ஆட்டம் போட வரியா? ஓடி. நம்ம டிராமாவை முடிச்சிடலான்னு டைரக்டர்கிட்ட கேட்போமா? அவ்வளவுதானா? பார்ட் 2 இல்லையா டைரக்டரே? ஒரு பார்ட்டுக்கு ஹீரோயின் பிடிக்கவே டைரக்டர் மண்டையை பிச்சுட்டு அலைஞ்சாரு. ஏன் அது உனக்கு பத்தலையா? సెకండ్ పార్ట్ల எனக்கு 2 హీరోయిన్ వేணும் డైరెక్టరే. నాకు 2 హీరోయిన్లు కావాలి డైరెక్టరే. ఆటని స్టార్ట్ చేద్దామా? நம்மோட
மக்களே ஒரு பெரிய கைத்தட்டல்